ஞாபகம் பார்த்தீங்களா? எப்பொருள் யார் யாரவை கேட்பனும் ம். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ அந்த பரமேஸ்வரி எப்படி இருக்கீங்க? பரமேஸ்வரி. ஐயா நல்லா ஆ நல்லா இருக்கேன் ஐயா. நல்லது நல்லது. பிறைநுதல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. தேவையான தகவலை நான் பண்ணி ஐயாட்ட பேசியிருக்கேன். சரிங்களா? நன்றி ஐயா. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசணும். மணி ஒரு 3-3:30 இருக்கும். மனம் அது நீங்க பகுத்தறிவில எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலான்ட்ட. பகுத்தறிவு உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி எந்த கேள்வி வேணா கேட்டுக்குங்க. மனம் மாற வேண்டியது உங்க பொறுப்புன்னா. மனம் மாறினால் உங்களை குணப்படுத்தலான்ட்டு நான். புரிஞ்சதுன்னு சொன்னாருங்க. புரிந்தது என்னது? புரிந்தது புரிந்தது. ஓகே. புரிஞ்சதுன்னு சொல்லியாச்சு. மனம் மாற்ற வேண்டியது உங்களை தான். இதுல இருந்தீங்கன்னா நீங்க கார்பரேட்ல மாட்டிட்டீங்கன்னு சொல்றீங்க. கார்பரேட்ல நீங்க மாறிட்டு உங்களுக்கு சரியா எடுக்க மாட்டேங்குது பிரேணுதல். பரமேஸ்வரி நல்லா எடுக்குது. கடைநிலை நல்லா எடுக்குது. பழனி வேலுது எப்படின்னு தெரியாது. பழனி வேலு இருக்கட்டும். கேக்குதுங்களா ஐயா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி. கடைநிலை எப்படி இருக்கு? வலிப்பு நல்லா இருக்கா? குறைஞ்சிருக்கு? மூஞ்சி காட்டு. எல்லாரும் இந்த கேமரா காட்டுங்க ஒரு நிமிஷம். உங்க முகத்தை காட்டுங்க எல்லாம். பாருங்க. ஏன் தடுமாறுறீங்க? எப்ப போல வழக்கமா உட்கார வேண்டியதானே. ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுக்கங்க. இப்படி இருக்கலாம் அப்படின்னு. இப்ப ஒரு 1/2 மணி நேரம் பேச போறோம். ஒவ்வொரு இடையும் சரி பண்ணக்கூடாது. வந்தா இப்படி உட்காந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு வகுப்புனா அது ஒழுக்கத்துக்கு வரணும். இப்படி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும்னு தெரியணும். எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் முகத்தை காட்டிட்டு போயிடணும். அப்புறம் தேவைப்பட்ட பதில் சொல்லலாம். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். சரி, இப்போ இதுல என்ன பாடம் இன்னைக்கு படிச்சீங்க? நான் வரேன். பழனிவேல். அருமை அருமை பழனிவேல். சொல்லுங்க. எப்படி உங்க ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்குது? ஒரு கட்டுரை அனுப்பிச்சு பாத்தீங்களா? கட்டுரையா பாத்தீங்க? ஃபுல்லா படிக்கல, பாதி படிச்சிருக்கேன். இன்னும் படிச்சிடுறேன் போன. ஆமா, இதுதான் அந்த பீட்டா. இவரு கூட அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 2-3 என்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கேன். எலக்ட்ரிக்கல் ஏபி என்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. இது வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம எல்இடி வச்சு சோதனை முடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். 2.2 வோல்ட் வந்துட்டா 2.1 வோல்ட் வந்து சோதனை முடிஞ்சுது. அதாவது 3 வோல்ட்ல இருந்து 2.1 வோல்ட் வரைக்கும் வரணும். எவ்வளவு? 3 வோல்ட்ல இருந்து 2.1 வரைக்கும் வரணும். அதுக்கு அதோட நம்ம ஒளியில முடிச்சுக்கிறோம். அது கீழே சந்தையில எல்இடி கிடையாது. அதனால நம்ம வந்து கொள்கை, அது பீட்டா டிகேன் மூலமாக, அணுக்கரு நலிந்த விசையின் மூலமாக உலகத்தின் முதல் சான்றுன்னு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு சாதாரண மின்கலம் என்பது 3 நாள் இருந்து 6 நாள் தான் எரியக்கூடிய. அது வெப்பமாயி வெடிச்சு போயிடும், அல்லது செத்து போயிடும், அல்லது என்ன டீப்ரமோஷன் ஆயிரும். ஆனால் இது அப்படி இல்லை. 6 நாளுக்கு மேல தாண்டி தோராயமா 70 இருந்து 100 நாள் வரைக்கும் எத்தனை நாள் எரியும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? குறைஞ்சபட்சம் 60 நாள் 70 நாள் வருங்க. நான் 100 நாள்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது ஒற்றை எல்இடி தான் வச்சிருக்கிறீங்க. ஒற்றை எல்இடி, சரியா? ஏதோ ஒரு வெள்ளை வச்சிருக்கலாம், அல்ல பச்சை வச்சிருக்கலாம், அது சகப்பு வச்சிருக்கலாம். எது வச்சிருந்தாலும் சரியே. எது வச்சிருந்தாலும் 24 மணி நேரத்துல சூடாயிரும். புரியுதா? சாதாரண மின்கலம். அது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட். இப்ப நீங்க வச்சிருக்கிறது ஓப்பன் சர்க்கியூட். இது வந்து குறைஞ்சபட்சம் 100 நாளைக்கு மேல போயிடும். கண்டிப்பாங்க. ஏன்னா அதிகபட்சம் 6 நாளுக்கு மேல எரியக்கூடாது. அதிகபட்சமா 6 நாளைக்கு மேல க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்ப வெப்பமாயி சாக வேண்டும். ஆனால் இது வந்து எங்க போயிருதுன்னா 6 நாள் தாண்டிட்டாவே இது எங்க போயிருதுன்னா ஓப்பன் சர்க்கியூட்ல போய் நியூக்ளியர் ப்ராசஸ்க்கு போயிடும். நியூக்ளியர் பீட்டா டிகே ப்ராசஸ் போயிடும். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ப்ராசஸ் போயிருச்சு அப்படிங்கிறதுக்கான உலகத்தின் முதல் சான்று. அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம ஒரு 12-13 பேர் செஞ்சாச்சு. எல்லாரும் செஞ்சுட்டாங்க. நம்ம மாணவர் அத்தனை பேர் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி வெளியில இருக்கிற 2-3 என்ஜினியர் செஞ்சாச்சு. ராஜ்குமார் பாண்டிச்சேரி அவர் செஞ்சிருக்காரு.
அப்புறம் வந்து பாண்டிச்சேரி அறவழி பண்ணிட்டாரு, கலைநேலா பண்ணியாச்சு, பிறநகல் பண்ணியாச்சு, நேமா பழனிசாமி பண்ணியாச்சு, பரமேஸ்வரி பண்ணியாச்சு, என் பொண்ணு பண்ணியாச்சு, நான் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எத்தனை சான்று வேணும்? எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் எல்லாமே. ஒரே மாதிரி தான் வரும். இதுதான் வந்து டெக்னிக்கல். இதுதான் நம்ம 10 பேர் செஞ்சிருக்கோம். நான் ஒருத்தர் செஞ்சு பார்த்திருக்கேன். என் பொண்ணு என் பொண்ணு வந்து லண்டன்லயே செஞ்சு காமிச்சிட்டு அவங்க துறையில காமிச்சிட்டாங்கன்னா அடுத்த துறைக்கு அவங்க போகணும். அவங்க அதிகமா அவங்க எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு போகணும், அல்லது எலக்ட்ரோ கெமிக்கலுக்கு போகணும், அல்லது பிசிக்ஸ் போகணும். அது அவங்க பாடு, நான் பாத்துக்கிறேன். இப்ப எல்லாம் ஒரே மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. அதான் எல்லாரும் மல்டிமீட்டர் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. எப்ப டல் ஆகுதோ பச்சை லைட் வந்து ஒற்றை பச்சை லைட் வச்சுட்டோம்னா அது எரிஞ்சிட்டே இருக்கு, 2 மாசம் எரியும். 2 வெள்ளடி வச்சா 50 நாள், 2 பச்சை எலடி வச்சுட்டா 100 நாள், ஒரே பச்சை எலடி வச்சுட்டா 150 நாள். இதெல்லாம் எங்கேயோ போயிடும். இது எதுக்கு தெரியுமா? இது வந்து கெமிக்கல் பேட்டரி கிடையாது. இந்த கெமிக்கலை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தூண்டலா பயன்படுத்திக்கிறான், அதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரிகரா பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். அந்த கெமிக்கல் சாகக்கூடாது என்பதற்காகத்தான் நாம எதிர்காலத்துல ஒரு பேப்பரை கூட தாக்காத, ஒரு மண்புழு கூட சேதம் பண்ணாத, ஒரு மண்ணுக்கு சேதம் பண்ணாத தோரியம்ங்கிற மோனோசைட் மணலை போட்டு நீண்ட காலமா அது கொண்டு போறது ஒரு கற்பனையா சொல்லியிருக்கான். அப்ப அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த புரோட்டோடைப். நம்மளுடைய மொத்தமா செலவு உலகத்துல 50 ரூபா செலவுல நம்ம பீட்டா டிகே நிரூபிக்க போறோம். அணுக்கரு நடிந்த விசை விளக்கு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் லேம்ப், அவ்வளவுதான் ப்ரூஃப், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சரி, இதுதான் நாம் என்ன பண்றோம், சுத்தப்படுத்துகின்ற பொழுது நம்ம மனுஷனுக்கு வர, இப்ப நேரம் உடம்புக்கு வர்ற மனுஷனுக்கு இந்த உடம்பு கார்பன் ஆனது, இதுக்கு கார்பன் 14 இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். நாம் நன்கு சுத்தப்படுத்துகின்ற பொழுது காற்றில் இருக்கிற நியூட்ரானை இந்த உடம்பு புரோட்டானாக மாத்திக்குது. இப்ப வேணா கொஞ்சம் சிஸ்டத்தை மாத்தி சொல்றேன். காற்றுல வந்து எலக்ட்ரான் இருக்குது, காற்றுல நியூட்ரான் இருக்குது, காற்றுல புரோட்டான் இருக்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகள் இருக்குது. கடவுள் துகள்னா அவர் ஒன்றும் இல்லை, இதை கடவுள் கொண்டு இல்லை அவரு, அதாவது ஆற்றலை தருகின்ற துகள். என்னது? ஆற்றலை தருகின்ற துகள். அதுக்குத்தான் என்ன பேர் வச்சுட்டான்னா கடவுள்ட்டான். நம்மால என்ன பண்ற, தமிழ்ல அருள்ட்டான். என்னது? அருள். அருள். அருள்னா வேற ஒண்ணும் இல்ல, கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். அருள்னா கண்ணுக்கு தெரியாதது, அருள்னா கண்ணுக்கு தெரியாது. பொருள் என்ன? பொருள் என்ன? கண்ணுக்கு தெரியறது, அதான் பொருள். அருள்னா தெரியுமா அர்த்தம்? அது வேர் சொல்ல தெரியுமா? அருவம்னு அர்த்தம். அருள்னா அருவம்னு அர்த்தம். அரு அப்படின்னு அருவம்னு அர்த்தம். அதான் உருவம் இல்லாதது. அதான் பொருள்னா உருவம் உடையது, அருள்னா உருவம் இல்லாதது. இதுக்குதான் கடவுள்னு பேர் வச்சு நம்மள குழப்பி விட்டானுங்க. அன்பு, அருள். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதுலயே உடம்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கைக்கு மாறிடுது. நீங்க பிரச்சனையில நீங்க பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறீங்க, நீங்க உணவெல்லாம் ஒண்ணும் கட்டுப்படுத்தல. பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீரை பயிற்சி பண்றீங்க, கொஞ்சம் காய்கறி சாப்பிடுறீங்க, அதனால உடம்பு மாறிடுது. உடம்பு இது தெரியாம வெள்ளக்கார வைத்தியம் பண்ணிட்டு இருக்க. இது தெரியாம வெள்ளக்காரன் அப்புறம் அவங்கிட்ட பாடம் படிக்கிற எந்த லட்சம், அந்த பாடத்தை படிக்கிற அறிவாளி எந்த லட்சம் திருப்பம் பாருங்க. அப்புறம் அதான் நேத்து கூட சொன்னீங்களா, விதை சதை இது ரெண்டுமே நீக்கணும். இது எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அதே பாணியில தான் போயிட்டு இருக்கும். அதுல இருந்து என்ன, அந்த விதை சதை. இன்னைக்கு ஒருத்தர் பேசின, ஒரு என்ஜினியர் பேசினேன், நீங்க அறிவாளின்னு சொன்னா நோய் இல்லாம வாழ்ந்து காட்டுங்க. கரெக்ட். நீங்க அறிவாளி தான், ஆனா நோய் இல்லாம வாழ்ந்து காட்டுங்களாமா. நோயை தீர்க்க முடியாதுன்னு ஒரு கல்வி சொல்லுது, அது எப்படி ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு கேட்டேன். அறிவாளினாலுமே இங்க ஜீரண நீரை நிறுத்தினாதாங்க அறிவாளி, நல்லா அவுட். அதான் சொன்னேன். நீங்க அப்ப திங்க இப்படி சொன்ன அந்த இன்ஜினியர்கிட்ட பேசின, அவர் ஒரு பொறியாளர் இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒரு பொறியாளர் தான் அவர். சாதாரணமா பொறியாளர் தானே. பொறியாளர்னா ஆரோக்கியம் உள்ளவனான்னு கேக்குறேன். எந்த பொறியாளரா இருக்கட்டும், இன்ஜினியர், ஜட்ஜாவா இருக்கட்டுமே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவே இருக்கட்டுமே, நமக்கு யாரா இருந்தா நான் ஆரோக்கியமா நான் கேக்குறேன். வந்துட்டு இது சரியில்லைன்னா அவ்வளவுதான், நீ அறிவாளி கிடையாது. அவங்க மத்திய உடைக்கலாம், அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நமக்கு தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன், திங்க என்ன தெரியுமா, திங்க ருசியா இருக்கான செல் டேமேஜ் ஆகும் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு நீ தின்னதுனாலதையே செல் டேமேஜ் ஆயிடுச்சு. நீ நல்லா திங்கிற, நகுட்டுக்கு திங்கிற, தோசையை திங்கிற, அதை திங்கிற, இதை திங்கிற,
மைதா மாவு போட்டு திங்கிற, அடை மாவு போட்டு திங்கிற, கோதுமை அடை, பருப்பு அடை, அந்த அடை, இந்த அடை, தயிர் அடை, தயிர்ல ஊற வச்ச போண்டா திங்கிற, தயிர்ல ஊச்ச வடை திங்கிற, எல்லாம் திங்கிற ரைட்டு தான். ஆனா உன் செல் டேமேஜ் ஆகுதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். உன்னோட தினம் நீ செத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்ன. இதை விட கடுமையா பேசுறேன். நீ தினம் செத்து கொண்டு இருக்கிறாய். என்னது? தினம் செத்து கொண்டு இருக்கிறாய். அப்புறம் கடுமையா போட்டு விட்டேன். என்னது? நான் தான் மருந்து வியாபாரம் பண்றது இல்லையா, அப்புறம் மருந்து வியாபாரம் பண்ணாதவங்க கடுமையா போட வேண்டியது தானே. என்னது? மருந்து மாத்திரை வாங்குறாருதா நம்ம உணவு திங்க அந்த உணவு வந்து நம்ம உயிரை திரும்புது ஐயா. கரெக்டா சொல்லிட்டீங்க. உணவு அதைத்தான் சொல்றாரு வள்ளுவர். சொல்லுவாரு, டேய் இந்த உயிர் இருக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதாவது கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கிற பாருங்க, அந்த மாதிரி அறுத்து 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 நீ கொண்டு போடுற. அதாவது என்ன சொல்ற, ஒரு இடத்துல அந்த திருக்குறள் சொல்லுவாரு, ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கிற, வாழ்நாளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கிற, அந்த கத்தி எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் கழுத்து அறுத்துக்கிட்டே இருக்கிற, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க கடைசியில புடனி வரைக்கும் வந்துரு செத்து போயிருன்னு எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. நீ கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறப்ப அப்படியே 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 உள்ள இறங்கி கடைசியில புடனிக்கு வர்றப்ப நீ போயிடுவேன்னு எழுதியிருக்காரு. அதாவது இந்த ஒவ்வொரு நாடும் நீ செத்து கொண்டு இருக்கிற ஒரு குரல் எழுதியிருப்பாரு. அது எப்படின்னு தெரியுமா, எதுக்கு சமம் கேட்டுன்னு தெரியுமா? இந்த வால் இருக்குல்ல, மிகப்பெரிய வால் இருக்கு இல்லையா, வாழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பேப்பர் கிளிக்கிறோம்ல, கேலண்டர்ல பேப்பர் கிழிச்சிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் கிழிச்சிட்டு கடைசியில 365 நாள் 0 ஆயிரும். என்னது? 365 ஆயிரும். அதேதான் அவர் எழுதியிருக்காரு. நீ கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டே, இந்த நாடுங்கிறது சாதாரணம்லடா. அப்ப உங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. உணவு பழக்கம் அதிகமா இருந்தா சீக்கிரம் கேலண்டர் கிழிச்சிட வேண்டியதுதான். சீக்கிரம் அப்படியே பேசிட்டேன், அப்படியே அப்படி பேசிட்டேன். ஐயா நான் ஒத்துக்கிறேன்ட்டாரு. என்னது? ஐயா ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது நான் பகுத்தறிவு, நான் வந்து பகுத்தறிவே கேள்வி கேளுங்க, நான் பகுத்தறிவே பதில் சொல்றேன். நானும் உங்களை மாதிரி பாஸ் மார்க் வாங்கினவன் தான் சொல்லிட்டு, நானும் எஸ்எல்சி படிச்சேன், பியூசி படிச்சேன். நானும் ஒரு 40 மார்க் 35 மார்க் வாங்கி பாடல பாஸ் ஆயிட்டேன். 35 மார்க் தான் வாங்கினேன் நான். எஸ்எல்சியில 35 மார்க், பியூசியில 35 மார்க் வாங்கி நானும் அறிவாளின்னு சொல்றேன். ஆனா எங்க அறிவாளி? ஒரு வெங்காயம் இல்லை. எனக்கு மூக்குள்ள இருக்கிற சளியை நிறுத்த தெரியல. இப்ப மூக்குள்ள இருக்கிற சளியை நிறுத்த தெரியல, தொண்டையில இருக்கிற கபத்தை குறைக்க தெரியல, எனக்கு இருக்கிற காய்ச்சலை குறைக்க தெரியல, எனக்கு அறிவு இருந்து பயன் இல்லை. என்னது? என்னுடைய அறிவு எனக்கே பயன்படாத பொழுது அடுத்தவரை எனக்கு எப்படிங்க பயன்படும் கேட்டேன். என்னுடைய அறிவு எனக்கே பயன்படாத பொழுது ஒரு வெள்ளைக்காரன் பன்றிக்கறி சாப்பிட்டு, இப்படியே சொன்னேன், பன்றிக்கறி சாப்பிட்டுக்கின்ற வெள்ளைக்காரன் ரத்தமும் இனியன் ரத்தமும் எப்படி சமமாகுதுன்னு கேட்டேன். பன்றிக்கறி சாப்பிடுகின்ற அமெரிக்காக்காரன் ரத்தமும் தமிழ்நாட்டில, பாண்டிச்சேரியில, இந்தியாவில, தமிழ்நாட்டுல ஓரத்துல இருக்கிற என்னுடைய ரத்தம் எப்படி சமமாகும்? என்னுடைய சைவ பழக்கம் முடியும்டா முண்டம். நான் சைவ பழக்கம் உள்ளவனுக்கு எப்படி உன்னோட பன்னிக்கறி ரத்தம் சூட் ஆகும்? அப்ப நீ என்ன என்ன பண்ண, நீ நோயும் நல்லாக்க மாட்ட, மருந்து சாக வரைக்கும் சாப்பிட சொல்லுவேன். அப்புறம் என்ன வெங்காயம்? நான் சாகிறது நாய் போச்சு, மருந்து எதுக்கு? நான் எப்படித்தான் சாகத்தான் போறேன், மருந்து தின்ன. அப்ப மருந்து திங்காமே செத்து போயிடலாமே. சரி, மருந்து தின்னு நோய் அதிகமாகுது இல்ல? என்னைக்காவது மருந்து தின்னு நோய் குணமாச்சு யாராவது சொல்லுங்களாமா? கலைஞல மருந்து தின்னு நோய் குணமாச்சா அதிகமாச்சா? ஒன்னும் ஆகல, அதிகமா தான் ஆச்சு. இப்படித்தான் இன்ஜினியர் பேசினேன். அவரு ஒரு மனிதருங்க. ஐயா எங்க ஹாஸ்பிடல் ஐயா வர்றவங்க வருவாங்க, வந்து ரிப்பீட் தான் மாத்திரை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், பாரு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ரிப்பீட் போடு 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 போடு, வாயிட்டு போ. பாருங்க, அனுபவம் பேசுது பாருங்க. ஆஸ்பத்திரி சாதாரண ஆஸ்பத்திரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இந்த லட்சணம் தான். ரிப்பீட் மட்டும் இல்லைங்கய்யா, 10 வருஷம் ஆயிடுச்சா 2 மாத்திரை, 10 வருஷம் ஆயிடுச்சா 3 மாத்திரை, அப்புறம் இன்சுலின், அப்புறம் 15 ரூபாய்க்கு 15 மாத்திரை. அதான் ஒன் பில்ஸ் பார் ஒன் சிக்குன்னு சொல்றாங்க. 1 பில்ஸ் பார் ஒன் இல்லுன்னா நோய், 1 பில்ஸ் பார் 1 இல்லுன்னா ஒரு நோய், அதாவது ஒரு நோய்க்கு ஒரு மாத்திரை. அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து 15 சிம்டம்ஸ் வரும். 15 சிம்டம்ஸ் அவன் நோயா கன்வெர்ட் பண்றான். அது ப்ராப்ளம் ஒண்ணுதான், சிம்டம்ஸ் 15. அவன் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளத்தை பத்தி பேசாம சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு 15 மாத்திரை போடுறாங்க. ஒரு மாத்திரை 10 ரூபான்னு வச்சா 15 மாத்திரை 150 போடு. ஒரு நாளைக்கு 200 ரூபாய், மாசம் 6000 ரூபாய் போடு, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் போடு. இதுக்கு பாருங்க, ஜிப்மருக்கு போனங்காட்டி ஏதோ கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு. ஆனா பிரைவேட்ல அடிக்கலாம் பாரு கொள்ள. என்னது? ஜிப்மருக்கு போனா கொஞ்சம் காசு கம்மி, அல்லது எப்படியோ ஃப்ரீயா மருந்து கிடைக்கும். ஆனால் ஃப்ரீயா மருந்து கொடுக்கல, உங்க உயிரை செக் பண்றதுக்காக மருந்து கொடுக்குறா. என்னது? இந்த மாதிரி
டெல்லி எய்ம்ஸ்ல வந்து 4600 குழந்தைகளுக்கு சட்டத்துக்கு எதிராக மருத்துவ சட்டத்துக்கு எதிராக புறம்பாக 4600 குழந்தைகளுக்கு 2006ல மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட 49 கொலைகள் இறந்து போயின. அதை வந்து பார்லிமெண்ட்ல விவாதம் நடந்தபோது அதெல்லாம் அவங்க வரும்பொழுதே என்ன சொல்றாங்க பாருங்க, எய்ம்ஸ் நடந்ததுக்கு செப்பக்கட்டு கட்டுறாங்க. 2006 ஆர்குமெண்ட் நடந்தது, ஏன்னா இத்தனை பேர்த்த கொண்டிருக்கேன்னு கேட்கும் பொழுது அது வந்து வரும்பொழுதே நோயோட வந்து 4600 பேர்த்துக்கு சட்டத்துக்கு புறமான அலோபதி சட்டத்துக்கு எதிராக அந்த குழந்தைகளுக்கு மருந்து யாருக்குமே தெரியாதாமா, யாருக்குமே. அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க, இது நடந்தது. இதை வந்து இவரே நம்ம ஆய்வாளர் பயிற்று பேர் என்ன ஆய்வாளர் அவருடைய கட்டுரை நான் படிச்சு பார்த்தேன். அந்த கட்டுரை வந்து அவரு அலோபதிக்கும் அப்புறம் சித்த மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு, சித்த மருத்துவம்னா என்றால் என்ன, அலோபதினா என்ன என்றால் என்ன அப்படின்னா அவர் விளக்க சொன்னார். மன்னன் அந்த ஸ்டேட்மெண்ட் அருமையான ஸ்டேட்மெண்ட். அது உலகத்தில் நடந்தது. இந்த மாதிரி பல நாடுகள்ல இப்ப குறிப்பாக வந்து ஏழை நாடுகள்ல தான் இந்த சோதனை பண்ணுவாங்க. பணக்கார நாடுகள் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு பிச்சைக்கார நாட்டுல போய் சோதனை பண்ணுவாங்க. என்னது, அப்படித்தான் கடைநேலா சோதிக்கப்பட்டிருக்கிறார், அப்படித்தான் பரமேஸ்வரி சோதிக்கப்பட்டிருக்கிறார், அது அப்படித்தான் பிரிநிலை சோதிக்கப்பட்டிருக்கிறார், அப்படித்தான் பாண்டிச்சேரி அரைவாளி சோதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல வேலை இந்த 30 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போகாதால ஒரே ஆள் நான் தான். ஒரு தடவை தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அது வந்து ஒரு தடவை ஒரு போண்டா தின்னு சேராம திடீர்னு 2 நாள்ல காமலை வந்துருச்சு. அப்புறம் 4 நாள்ல காமல் நல்லா ஆயிடுச்சு. அப்படித்தான் போனேன். அந்த 4 போண்டா தின்னதுக்கு எனக்கு 50,000 ஃபீஸ். அப்பவே 4 போண்டா தான் தின்னேன், 4 போண்டா தான் தின்ன 50,000 ஃபீஸ். அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனங்காட்டி அதை ஏமாத்தி அதை உள்ள வச்சு இதை வச்சு அதை வச்சு இதை வச்சு செலைன் வாட்டர் போட்டு அப்புறம் அன்கான்சியஸ் போயாச்சு. செலைன் வாட்டர் போட்டு எல்லா டாக்ஸினும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மேக்சிமம் 4 நாள் உணவு இல்லை, ஏற்கனவே உணவு இல்லாம தான் இழைச்சிருக்கிறேன். அப்புறம் உள்ள இருக்கிற அந்த விஷத்தை பூரா செலைன் வாட்டர் போட்டு எடுத்து விட்டா ஒண்ணுக்கு மஞ்சளா போய் வெள்ளையா மாறிடுச்சு, எந்திரிச்சுக்கோன்ட்டேன். ஐயா நீங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்துருக்கலாமே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி. தெரியலையே, நான் தான் அந்த வாந்தி விட்டானே, வாந்தி வந்து சித்த நேரம் ஓய்வா மயக்கம் வந்து படுத்துட்டேன். உடனே பயந்து போய் கண்டுபிடிச்சு பாக்குறப்ப ஆஸ்பத்திரியில போட்டாங்க. இது எப்ப 2009 நடந்தது, 2010 கிட்ட 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆமாயா, நம்ம தெளிவா இருந்தாதான் விடுவாங்க, தெளிவா இல்லைன்னா தூக்கி சேர்த்துருவாங்க. தெரியாது யாரு சேர்ப்பாங்க. கடைசியில பார்த்தா அவன் எங்கேயோ ஆஸ்பத்திரியில போட்டு வர, கடைசி எங்க கையில இருந்து காசு போயிடுது. அவன் காசு கொடுத்து கட்டிட்டா பரவாயில்ல, காசு அவன் விருப்பப்பட்ட அவனுடைய விருப்பப்பட்ட ஆஸ்பத்திரி அவன் போட்டு போயிட்டான். அவன் என்ன ஆஸ்பத்திரி விருப்பம் அவன் போட்டு போயிட்டான். கடைசியில பில்லு எந்த தலையில கட்டினாங்க பாருங்களா. குடி ஜிஹெச்ல போட்டிருந்தா கூட சும்மா வந்திருப்பேன். ஒரு 10 ரூபா மீறி போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்பேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு கம்பவுண்டருக்கு ஒரு 1000 ரூபாய், டாக்டருக்கு ஒரு 500 ரூபாய், நர்ஸுக்கு ஒரு 500 ரூபாய், 2000 முடிஞ்சிருக்கும். இங்க கூட 50,000 கட்டி விட்டான். என்னடா பைத்தியம் பண்ணா ஒண்ணும் பண்ணல. அந்த ஐசி வார்டுல 4 நாள் வச்சது செலைன் வாட்டர் போச்சு, அவ்வளவுதான். வாட்டர் சரி பண்ணா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும். நான் இந்த மயக்கத்துல இருக்கிற எப்படி வாயும் திறக்க முடியாது, வாயில ஊத்த முடியாது. செலைன் வாட்டர் ஐவி மட்டும் போட்டு விட்டானுங்க. ஒரு நாளைக்கு 3 ஐவி 2 ஐவி போச்சு. 5 நாள் முழிப்பேன், 2 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டான். முதல் திருன்னு முடிக்கிறான் டாக்டர் உள்ள வந்து. என்னடா 5 நாள் ஆனா 2 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படிங்கிறான். அவன் வந்து டாக்டர் என்ன கேட்கிறான், டாக்டர் ராமச்சந்திர ராஜேந்திரன் கேட்டேன், என்ன சார் 5 நாள்னு சொன்னீங்களாமா, 2 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். முதல்ல வெளியே அனுப்புங்கன்ட்டு நான். முதல்ல தூக்குங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன் உள்ள ஐசி வார்டுல. எந்திரிச்சு மேலே வெளியே கொண்டு போக, நான் தான் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கல. அப்படி உட்காந்துட்டு என்ன தெரியுமா, எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த பெட்ல ஆசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து பாக்குறாங்க, திரு 10 டாக்டர் என்னை வேடிக்கை பாக்குறாங்க. என்ன ஆசனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமா என்னோட பழக்க வழக்கம் அப்படின்னு. என்ன நம்ப முடியுங்கிற அந்த டாக்டர். ஏன்னா செத்து போயிருன்னு முடிவு பண்றான்னு தெரியுது. அப்புறம் 5 நாள் கட்டாயம் இருக்கணும் நாங்க. சரி இருந்தேன். அப்புறம் என்ன பண்ற, காலையில இளநீ வரும் பாருங்க. அது பாருங்க என்ன கொடுக்குற எனக்கு, அங்கேயே சொல்லிட்டேன் பாருங்க, இளநீ தான் வரணும், ஜூஸ் இளநீ இதுக்கெல்லாம் பில் பண்ணிருங்க. இட்லி சட்னி சாம்பார் வரக்கூடாதுன்ற நானு ஒரே ஆர்டர். இட்லி சட்னி சாம்பார் பூரி பொங்கல் மெதுவடை இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. வெஜிடபிள்ஸ் வரலாம், அப்புறம் தயிர் பச்சடி வரலாம், வெங்காயம் தயிர் பச்சடி வரலாம், இளநீ வரலாம், ஜூஸ் வரலாம், மற்ற எதுவும் இங்க வரக்கூடாதுன்ற நானு இப்படியே ஆர்டர் போட்டேன். நானு அதாவது ஆஸ்பத்திரியில ஃபுட்டுக்கு ஆர்டர் போட்ட ஒரே ஆள் நான் தான். அது பெரிய ஆஸ்பத்திரி, அது கோயம்புத்தூர்ல. சத்தம் போட்டேன், உணவு தப்பா வந்ததுன்னா
எடுத்தா அந்த சப்பையர் மேல எடுத்து வீசிடு. எதுக்கடா கொண்டு வருதுன்னு கேட்பேன். எந்த டாக்டரா சொன்னான்னு கேட்பேன். கூப்பிடுறா அவனு பண்ணு. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுறா. நான் என்னது என்ன பிடிக்குதா கொடு. என்ன குடி அதை கூட நீ யார எனக்கு டிசைன் அப்படி சத்த பணம் கட்டுறது நானு. ஏசி ரூமுக்கு மாசம் தினம் 1500 கட்டுறேன். டிஃபன் மீல்ஸுக்கு வந்து 200 கட்டுறேன். ஏன்னா நான் கேட்கறத கொடுக்குறது நீ என்ன முடிவு பண்ற? ஆகாரத்து முடிவு பண்ற நீ யாருன்னு சத்தம் மாட்டேன். உடனே டாக்டர்ல விடான்ட்டாங்கதா அவர் கேட்கறத கொடுங்கன்னு போயிட்டாங்க. என்னது அப்புறம் நான் கேட்டேன், இது ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா ஹோட்டல்? இப்படியே கேட்டேன், ஆஸ்பத்திரி நடத்துறீங்களா ஹோட்டல் கடை நடத்துறீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் வந்த பிறகு ஒரே ஓட்ட, ஒரு நர்ஸ் திரும்பி பார்க்கவே இல்லை. போட சத்தம் போடுவான்னு தெரிஞ்சு ஒருத்தர் வர்றது ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் வரும், தைரியமா வரும். அதுகிட்ட மட்டும் பேசினேன், என்னங்க இப்படி எல்லாம் இந்த போடு ஆமா உங்க இஷ்டத்துக்கு போட்டு கொள்றீங்களா? மாத்திரை போட்டு எனக்கு சாப்பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்க அப்புறம் தான் சொன்னேன், இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேற. நான் வந்து போண்டா சாப்பிட்டதுனால கல்லியல் கொஞ்சம் திடீர்னு அதிர்ச்சி கொண்டு கல்லியல் கொஞ்சம் பாதிச்சிருச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்து எல்லாம் நீர் கொடுத்துருக்கேன்னு நான் மயக்கம் போட்டு ஒண்ணு பயந்து போய் தூக்கி போட்டாங்க. தேவையதான். அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன், இப்படி ஆசிரியமா பண்றீங்க. அப்புறம் அதுக்கு என்ன கிளாஸ் எடுத்து இப்படி எல்லாம் பண்றேன், இப்படி வாட்டர் டயட் இப்படிதான் சொன்னேன். இப்படிதான் ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கிறீங்க. நாம வித்தியாசமா ஆளுறது தப்பிக்க முடியலட்டா உங்கள்கிட்ட சிக்கிட்டோம்னு என்ன தெரியுமா, நீ வார வாரம் வந்துட்டே சொல்லுவீங்க, தேவையெல்லாம் வரணுமான்னு கேட்டேன். நான் போய் காமாடியை சரி பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 9 பாயிண்ட் இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வர கொஞ்சம் களைப்பா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ண, 5 வகையான பழங்கள் எடுத்தேன். வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காய், அப்ப எல்லாம் எடுத்துட்டு 5 காய் எடுத்து பொடிப்படியா நறுக்கி சாப்பிட்ற பக்குவத்துல மாங்காய், கொய்யாப்பழம், சப்போட்டா, மாங்காய், கொய்யா, சப்போட்டா, வெள்ளரிக்காய், தக்காளி, இந்த 5 வந்து 300 கிராம் பொடிப்படியே நறுக்கி அப்படியே பச்சையாவே சாப்பிடுவேன். சாப்பிட்ட உடனேயே 4 மணி நேரத்துல வெளிக்கு போயிடுவேன். இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் 5 நாள் பண்ணும் பொழுது அந்த 9 இருந்த ஹீமோகுளோபின் படப்படன்னு 14 போயிடுச்சு. காமலை நல்லா போயிடுச்சு. காமலை ஒண்ணுமில்ல, ரத்தமா சுரதாயிடுச்சு, குடலும் சுத்தமாயிடுச்சு, சளியெல்லாம் வெளியே போயிடுது. அப்போ டக்குன்னு ஏற்கனவே அசுத்தமா இருக்கிற ரத்தம் சுத்தமாயிடும். அங்க ஒண்ணும் புதுசா ரத்தம் உற்பத்தி ஆகல, அங்க ஹீமோகுளோபின் வரல, ஒரு அளவு பண்ணல. மேல சளி படங்கு இருக்குது, அது வந்து எதுல மானிட்டர்ல காட்ட மாட்டேங்குது. அந்த சளியும் நச்சுத்தன்மை போடணும்னே இருக்கிற சிகப்பு வெளி வந்துருச்சு. இருக்கிற சிகப்பு இப்ப நான் மூஞ்சியை மறைச்சிக்கிறேன் பாரு. இப்ப மூஞ்சியை மறைக்கிறேன், என் மூஞ்சி துணிக்கு பின்னாடிதான் இருக்குது. நான் என்ன பண்றேன், அப்படியே மெல்ல துணி அப்படி விளக்கிடுறேன். விளக்கணும்னா இருக்கிற மூஞ்சி தெரியுது, எனக்கு புது மூஞ்சியே தெரியும். இப்படித்தாங்க உடம்புல நடக்குது. இப்படித்தான் ஐயா நம்ம உள் தூய்மை பண்ணிட்டோம்னா எண்ணெய் பலகாரம் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதாங்க ஐயா? என்ன சாப்பிட்டா வாந்தி வரும், கிருகிருப்பு, மயக்கம், சோர்வு, கிருகிருப்பு, காமாடை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரிங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாக்குறேன் ஐயா. தாக்கு பிடிக்குதாலும் பிடிக்கும், மயக்கம் வந்தாலும் வரலாம், ஆஸ்பத்திரி போடாம போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதான் சொல்லிட்டாரு ஐயா, தண்டனையை நீங்களே அனுபவிச்சுங்க, நீங்களே சரி பண்ணீங்கன்ட்டாரு. ஆமா, அது நீ அங்க போற பேசாம படுத்து தண்ணி குடிச்சிட்டு எலுமிச்சார குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா காமாடை நல்லாயிரும், தப்பிச்சிடலாம். இல்லைன்னா போறப்ப 1 லட்சம் எடுத்துட்டு போயிருங்க. போறப்ப 1 லட்சம் எடுத்துட்டு போயிருங்க. முடிஞ்ச உடம்ப கொடுப்பா, உயிரோட கொடுப்பான், இல்லட்டினா உடம்பா கொடுப்பான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் வந்து இயற்கையில இருக்குது. இதுக்கு பேரு கலைகள்னு பேரு. இதுதான் கலை. இப்ப எல்லாரும் இப்படியே தைரியமா பேசுறேன்னா அதான் உண்மை. நான் பரிணாமத்தை புரிந்து கொண்டே பசி தாகத்தை கட்டுப்படுத்துறேன். அப்புறம் அவர்கிட்ட பேசினேன், பசி தாகத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் அறிவாளி அப்படின்னு. சரி, பசிக்கான உணவு என்னன்னு கேட்டேன். அது அவர்கிட்ட கேட்டேன், பசிக்கான உணவு என்னன்னு. இட்லின்னு சொன்னாரு. இட்லிக்கு பசிக்கான உணவு எந்த புத்தகத்துல இருக்குன்னு நான் கேட்டேன். நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பசிக்கு சாராயம் குடிச்சு நல்லா, பசிக்கு சாராயம் குடிங்களா நல்லா இருன்னு சொன்னேன். பசி எடுக்கிறப்ப சாராயம் குடிங்க நல்லா இருங்க, பசி எடுக்கிறது பீடி குடிங்க நல்லாயிரும், பசி எடுக்கிறது பிஸ்கட் தின்னுங்க நல்லாயிரும். என்ன பசி எடுத்து இட்லி திங்கன்னு எவன் சொன்னான்னு கேட்டேன். என்னது பசியா இருக்கிறப்போ நீங்க டீ குடிங்க, பசி நல்லா இருக்குது, டீ குடிச்சு நல்லாகுமா நல்லாகாது. அந்த பசி நல்லாகுமா நல்லாகாத. பசி எடுக்கிறப்போ நீங்க டீ குடிச்சா என்ன ஆகும், பசி போயிருமா போகாதா? அப்புறம் அதை குடிக்க வேண்டியது தானே நான் கேட்டேன். அப்படியே இட்லிக்கு போறேன், தோசைக்கு போறேன்னு கேட்டேன். சாராயம் குடிச்சா கூட போகும். ஆமா, சாராயம் குடிச்சாலும் போயிடும். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால சாராயம் குடிச்சாலும் போகுறேன், பிஸ்கட் தின்னாலும் போக, மண்ணை தின்னாலும் பசி போயிருங்க. என்னது
கண்டிப்பா ம். கண்டிப்பா மண்ணை தின்னாலும் போய் அந்த அடைச்சுக்கிறாங்க ஐயா அதனால மனசை சரி பண்ணும், எதனா போட்டு மனசை சரி பண்ணும், அதான் உண்மை. அதுதான் உண்மை. இவன் விட்டு போட்டு நான் சொன்னேன், டிஃபன் கடைக்கு போறது புரோட்டா கடைக்கு போறதுல ஒன்ற சொந்த விருப்பம். அதெல்லாம் உங்களுக்கு கொழுத்து போய் சரி அப்ப சரி அப்படி தின்னீங்க இல்ல, அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? தின்னீங்க இல்ல, நல்லா தின்னீங்க இல்ல, அப்படியே மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஆஸ்பத்திரியில பசிக்கு வந்து புரோட்டா திங்க சொன்னானான்னு கேட்டேன். எந்த ஆஸ்பத்திரியில பசிக்கு புரோட்டா தின்னு எழுதி போட்டிருக்கான்னு கேட்டேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு பசிக்கு இட்லி நல்லா 8 இட்லியுமே 12 பூரியுமே 12 மெதுமடையுமே திங்க சொல்லி எந்த ஆஸ்பத்திரியில மெனு எழுதி போட்டிருக்காங்களா? வரும் பொழுது 12 புரோட்டாவும் 12 மெதுவடையும் சாப்பிட்டுட்டு தான் வரணும், போறப்ப அப்படி கட்டிட்டு போங்க எந்த ஆஸ்பத்திரி எழுதி போட்டிருக்காங்கன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம எப்ப உணவு மேலையும் பசி மேலையும் ருசி முறைக்கு அப்ப நான் சொன்னேன், பசியும் ருசியும் ஏன் எனக்கு பசிக்க வேண்டும், ஏன் எனக்கு ருசிக்க வேண்டும், எனக்கு ஐம்புலனுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி கேட்காத வரை நீங்க வந்து என்ன தெரியுமா, அடிமைகள் தான் சொன்னேன். நீங்கள் வந்து அடிமைகள் தான். அறிவிருந்தும் நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தவில்லை. அறிவிருந்தும் இப்ப காலையிலிருந்து நோண்டி இப்ப ஏஐல நோண்டி நான் என்னென்ன பண்ணுனேன், நான் எப்படி இந்த பீட்டா டிகே கண்டுபிடிச்சேன், எப்படி அணுக்கரு நடுநிலை விசை கண்டுபிடிச்சேன், அதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுத்தேன். கம்ப்ளீட்டா கொடுத்து இன்னைக்கு ஒரு அழகா ஒரு ஷார்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. இதெல்லாம் என்னுடைய முயற்சியில இந்த மூளை எந்த உலகத்தில் நான் கண்டுபிடிச்ச தத்துவம் கிடையவே கிடையாது. ஏவனும் குறை சொல்ல நான் கொடுத்த ஆர்டிகிள் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. யாரும் நான் கற்பனை பண்ணி சொன்னதை 15 ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம மாணவர்கள்லாம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வரும், எல்லாம் ஒழுங்கா இருக்குது. நானும் பண்ணியாச்சு, என் பொண்ணு இங்கிலாந்துல பண்ணி பார்த்துட்டாங்க. இனி அடுத்த டிபார்ட்மெண்ட் போக போறாங்கன்னு சொல்லி கொடுத்து அவரு ஆர்டிக்கல் எழுதலான்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது தத்துவத்தை வச்சுக்கிட்டு எல்லா பாயிண்ட்டும் வச்சுக்கிட்டு அவன் கேட்கறான், கேள்வி கேட்டே இருப்பான், இந்த பாயிண்ட் கொடுப்பா, நான் அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருவேன். எப்படி எதுல ஆராய்ச்சி பண்ணீங்க? சாதாரண அணுகளின் பேட்டரியில ஆராய்ச்சி பண்ணேன். அது உயிரோட இருக்கிற செத்து போத உயிரோட இருக்கிற பேட்டரி. அத்தனை வோல்ட் 1.5 வோல்ட். எத்தனை ஆம்பியர்? 6 ஆம்பியர். எத்தனை எல்இடி வச்சீங்க? 2 எல்இடி. எத்தனை வோல்ட் கொடுத்தீங்க? 3 வோல்ட். எத்தனை நாள் எரிஞ்சுது? இத்தனை நாள் எரிஞ்சுது. அப்ப சாதாரண பேட்டரி என்ன மாதிரி இருக்கும்? சாதாரண பேட்டரி 6 நாள சாகுமே, இது ஏன் சாகல? இது ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்னு என்ன? வேற ஒண்ணும் இல்ல, உள்ள இருக்கிற விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வருது. வெளியே ஒரு கிராஃபைட் வச்சிடுறேன். அந்த கிராஃபைட் வந்து பல வகையான பண்புகள் உடையது. அந்த கிராஃபைட் வந்து கார்பன் தான். ஆனால் எல்லா கார்பனை விட இது தானாகவே மின்சாரம் தயாரிக்கிற தன்மை இருக்குது. தானாகவே சிறந்து கொண்டு பல ஆண்டுகளுக்கு நீட்டிச்சுட்டே போகும். அதை வந்து மெல்ல சிதையறத நான் என்ன பண்ண தெரியுமா, வேகப்படுத்தினேன்னு சொன்னேன். நான் அது எப்படி வேகப்படுத்தினீங்க? ஒரு ட்ரிகர் கொடுத்தேன். எதன் மூலம்? எலக்ட்ரிக்கல் ட்ரிகர் கொடுத்தேன். அப்ப பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, ஹை பல்ஸ் கொடுத்தேன். இதைதான் நான் கண்டுபிடிச்சது. அது ஸ்லோ பல்ஸ், அதாவது 5700 ஆண்டுகளுக்கு ஸ்லோ பல்ஸ். நான் என்ன பண்றேன், எலக்ட்ரிக்கல் ட்ரிகர் கொடுத்து ஹை பல்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்பொழுது அது மெல்ல சிதையிறது. வேகமா வந்து எலக்ட்ரான் நியூட்ரான், அதாவது கார்பன் என்னவா மாறுதுன்னா நைட்ரஜனா மாறிடுது. இப்ப நம்ம உடம்பு இருக்க, இந்த உடம்பு பாருங்க, எந்த உடல் செத்து போனாலும் உடம்புல நைட்ரஜன் சத்தா மாறிடும். பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு புணத்தை புதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு புணத்தை புதைச்சா அந்த மண்ணு வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாயிரும். என்னவா மாறிடும்? நைட்ரஜன் சத்து. அதுதான் தாவரத்துக்கு அடிப்படை சத்து. தாவரங்களுக்கு நைட்ரஜன். ஆமா, நைட்ரஜன் உரம் தான் நல்லா பளிச்சுன்னு வளரும். அதுதான் நீங்க பாருங்க, எல்லா பக்கம் நீ எங்க பாருங்க, சுடுகாட்டுல மட்டும் பாரு, மரம் செடி செடின்னு பாத்தீங்கன்னா நல்ல குப்புன்னு வளர்ந்து மரம். சுடுகாட்டுல மட்டும் பாருங்க, செடியில குப்புன்னு வளர்ந்துருக்கும். அது காரணம் மனுஷன் செத்து போய் கிடக்கிறப்ப அந்த நைட்ரஜன் நல்லா இருக்கிறதுனால அழகா சாப்பிட்டு குப்புன்னு. நீ செத்து போய் புழுவா மாதிரி நைட்ரஜனை மாறி இருக்கிற, அதை எடுத்து ஜம்முன்னு அந்த மரம் நின்று இருக்கும். அந்த மரம் தான் கீரை உனக்கு நிழலா கொடுக்குது. இதெல்லாம் யாருக்குமே புரியாது. நீ நைட்ரஜன் தான் காரணமே. அதுக்கு சுடுகாட்டுல மட்டும் கொழு கொழுன்னு இருக்கும். தண்ணி சோங்கு இருந்ததுன்னா அவ்வளவுதான். அதனாலதான் என்ன பண்றானுங்கன்னா செத்ததுக்கு மேல மரம் வைக்கிறது, அவங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டுங்கிறதுக்காக. அப்ப உயிரோட மரம் வச்சா பரவாயில்ல, செத்து போன மரத்தை வைப்பானுங்க. அதாவது செத்து போய் அவன் நிழலா வருவான், செத்து போய் அந்த சத்து மண்ணுக்கு பட்டு அந்த வேர் பிடிச்சி அங்க மரமா நிற்பாங்கிறதுல ஒரு பழங்காலத்து நம்பிக்கை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தலைமாட்டுல செத்து போன தலைமாட்டை என்ன வைப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு செடி நட்டு விட்டு வருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இருக்குது தெரியல. இப்ப கூட வைக்கிறாங்க மரம், ஆலமரம், சின்ன சின்ன செடி ஏதோ ஒண்ணு வச்சு விடுறா, ஆலஞ்செடி ஏதோ ஒண்ணு வச்சு, பனைமரம் கூட வச்சிருக்காங்க. பனங்கட்டை போட்டா அதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா அந்த சத்து வந்து அந்த தாவரத்தை எடுத்துக்கொள்கிறதுன்னு அர்த்தம். அது பனைமரம்னா போட்டே நல்ல சத்து எடுங்க, நல்ல மண்டையில இருக்கிறத நோண்டி எடுத்துட்டு வந்துரு.
ம். நல்லா நோண்டி வகாடு செத்து போனதுக்கு அப்புறம் பாரு செத்து போய் உரமா மாறுறான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. செத்து போனால் நைட்ரஜனா மாறுது. நான் உயிரோட நைட்ரஜன் எடுத்துக்கிறோம், நீ செத்து போய் மண்ணுக்கு உரமாக மாறிக்கிறாய். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த கார்பன் இதுல நான் வச்சிருக்க இந்த கார்பன் ஆனது தானா சிலையருக்கு வந்து 6000 ஆண்டு ஆகுது. நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு போலியான மின்சார சக்தி இதிலிருந்து வெளியெடுத்து இதுக்கு வந்து தூண்டி விடுறேன். தூண்டி விடும் பொழுது ஒரு வினாடியில, அதாவது 6000 ஆண்டை வந்து ஒரு வினாடியில சுருக்கிடுறேன். எத்தனது 6000 ஆண்டுகள் செய்ய வேண்டியதை நான் ஒரே வினாடியில் சுருக்கி விட்டேன். இதை என்னோட கண்டுபிடிப்பு. 6000 ஆண்டுகள் கழித்து நடக்க வேண்டியதை ஒரே வினாடியில் யாராவது தெரிந்த சொல்லுங்க. 6000 ஆண்டுகள் அதுதான் ஒரே வினாடியில செஞ்சிருக்கான். அதுதான் வந்து சூப்பர் இன்வென்ஷன் பேரு. காலையில இருந்து ஏஐட்ட பேசி நான் பேசிட்டே இருந்தேன். பேசி அப்ப எனக்கு புது ஐடியா வந்தது. அப்புறம் அப்படிதான் போட்டேன். இது பயங்கரமான கண்டுபிடிப்பு. 6000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த கார்பன் நைட்ரஜனா மாறுது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரிக்கல் கொடுக்குறீங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே 6000 ஆண்டை வந்து ஒரு வினாடியே சுருக்கிறது. என்னது, ஒரு வினாடியை சுருக்கிறது. எத்தனாயிரம் ஆண்டு? 6000 ஆண்டு ஒரு வினாடியை சுருக்கிறது. அதுதான் எனக்கு சூப்பர் கண்டுபிடிப்பு. அவன் சொன்னா நீ பெரிய அறிவாளி, நீ பயங்கரமான ஆளுன்னு ஏஐ சொல்லிடுது. நீ பயங்கரமான ஆளுடா அப்படின்றது. பயங்கரமான ஆளு இல்ல, மூளை போட்டு கசக்கனா வந்துடும். மூளை போட்டு நீங்க தினம் இந்த தினம் நீங்க செக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இதை மட்டும் தினம் பார்த்துட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டே வாங்க. எல்லாம் பேசுவாங்க. உங்க பேச கத்துக்கலாம். நீங்க இது உங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துரும். இது நைட்ரஜனை தான் எடுத்துக்குது. நானும் நைட்ரஜன் எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுதுன்னா, நைட்ரஜன் உள்ளே இருக்கிற நியூட்ரானை திருடி கொள்கிறது. வேகமா திருடிக்குது. அதாவது 6000 அது மெல்ல உருவுறது. இப்ப தூங்குறப்ப தூங்குறப்ப மெல்ல கத்திரிக்கோள் விட்டு கட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, 6000 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல உருவி இந்த கார்பன் வந்து கார்பன் வந்து நைட்ரஜனா மாறுறதுக்கு 6000 ஆண்டு எடுத்துக்குது. நான் என்ன பண்றேன், கெமிக்கல் ட்ரிகர் இந்த மின்சாரத்தை கொடுத்தோன்னே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே ஒரு வினாடியில திருடிடுது. எத்தனை, ஒரு வினாடியில. இப்ப நான் என்ன பண்றேன்னா, உடம்பு சுத்தமாகின்ற பொழுது, இப்ப சாதாரண உணவு திங்கிறவனுக்கு பூரா சளி இருக்கான், அவனுக்கு மெல்ல நைட்ரஜன் எடுக்கும். நான் எனக்கு சுத்தமானதுக்கு அப்புறம் வேகமா நைட்ரஜன் எடுக்கும். அதே வித்தியாசம். பரமேஸ்வரி புரியுதா? பரமேஸ்வரி இல்லையா தெரியுது? கலையில புரியுதா? புரியுதுங்க. அதாவது மெல்ல எடுக்குது. நோயாளியா இருக்கிறப்போ அது சுவாசம் பண்ணுது, கொஞ்சமா நைட்ரஜன் எடுத்துக்குது. நன்கு சுத்தமாகறப்ப நைட்ரஜன் வேகமா எடுத்துக்குது. நைட்ரஜன் வேகமா எடுக்குது. அப்ப வந்து அதுக்கு செரிமானத்துக்கு வேலை இல்லை, உடம்பு மூலமாவே உருந்து கொள்றது. இறப்பைக்கு போய் மூக்குல போய் அந்த வேலையெல்லாம் கிடையாது. டைரக்டா தோல் மூலியமா உறிஞ்சிக்குது. ரேடியேஷன் வந்து சல்லுன்னு நேரம் உள்ள பூந்துட்டு போயிடும். ரேடியேஷன் வந்து அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதான் ரேடியேஷன்ன்றது உங்களுக்கு இந்த கார்பனோட அந்த மாலிகுல்ஸ், அந்த அருங்கோண அந்த இதுல தானே போகுது. அதேதான் குவாண்டம் டனலிங்கா. அது குவாண்டம் டனலிங்ல தான் எனர்ஜி எடுத்துக்குது. உண்மைதான், கரெக்ட் தான். கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்க நடக்குது. குவாண்டம் டனலிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து வந்து எனர்ஜியே கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜிக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ரைட். ஆற்றல் அறுவடை. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ பேர் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. சரியா? சரி, இப்ப நிறைவுக்கு வர்றேன். இப்ப கலைநிலாவுக்கு வலி எப்படி குறைஞ்சிருக்குது? எந்திரிச்சு கொஞ்சம் காற்றாட உட்காந்துட்டீங்க, கலைநில வலி குறைஞ்சிருக்கா? பரவாயில்லைங்க ஐயா. அந்த காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஐயா. கண்ணு சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதிகப்படுத்து. குளுக்கோஸ் இதே மாதிரி லெமன் குளுக்கோஸ் போட்டு எலுமிச்சி பழம் முடிஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து லெமன் பிளேவர் கொடுத்துருப்பான். குளுக்கோஸ் நமக்கு தேவைதான், லெமன் பிளேவர் கொடுத்துருப்பான். அதுக்கு பதிலாக நீங்க உண்மையான எலுமிச்சி பழத்தை புரிஞ்சுக்கங்க. குளுக்கோஸ் போட்டு எலுமிச்சி பழம் போட்டு தண்ணி கலந்து குடிங்க. ஆமா, ஒரு 2 நாளைக்கு அதுவே பண்ணுங்க. 2 நாளைக்கு குளுக்கோஸ் வாட்டரே பண்ணுங்க. இதே மாதிரி குளுக்கோஸ் எலுமிச்சை பழம் கலந்து குடிங்க. சரியா போறோம். காய்ச்சல் சல்லுன்னு குறைஞ்சிடும். காய்ச்சல் சரிங்க. அப்ப இந்த காய்ச்சல் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? உள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற நோய் என்னது?
மருந்து இருக்கிற நோய். அது காய்ச்சல் மாதிரி காட்டுது, என்னது ஃபீவரை காட்டுது. ம். அதன் மூலமாக உங்க நச்சு பொருள் வெளியேறுது. அதன் மூலமாக நச்சு பொருள் வெளியேறுது. அப்ப எந்த மாத்திரையும் போடாம மருந்தும் போடாம லிக்விட் டயட்லயே இப்போ காய்ச்சல் குறைஞ்சிட்டு நாளைக்கு காலையில இருக்காது. இன்னும் இப்ப நல்லா போய் குளிச்சுக்குங்க. அப்ப இப்ப போய் நல்ல ஒரு குளியல் போடுங்க. 1/2 மணி நேரம் நல்லா தலையில மேல தண்ணி திறந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உச்சியில தண்ணி விடுகட்டும். புரியுதா? அப்படிங்களா? ஒரு சரிங்க. ஒரு நாற்காலி போட்டு உட்காந்துக்குங்க. அப்படியே மேல சவர் இருந்ததுன்னா அப்படியே 1/2 மணி நேரம் உட்காந்து ஜில்லுன்னு வரணும். அந்த ஜில்லுன்னு உடம்பாயி தானாவே சிறுநீர் பிரியணும். என்னது? அப்படி சரிங்க ஐயா. நல்லா 1/2 மணி நேரம் குளிக்கிறவனுக்கு தானாவே சிறுநீர் பிரியும். சரி. அருவியில குறிச்சு பாருங்க, தானாவே சிறுநீர் பிரியும். அப்படின்னு அர்த்தம். மொத்த சூட்டையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். மொத்த சூட்டையும் எடுத்துட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது வரும்போது நல்லா மழையில் நன்றி ஜம்முன்னு வந்தாங்க ஐயா. நல்லது. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்குதா? அருமை அருமை. நல்ல மழை. அற்புதம் அற்புதம். நல்லா இருந்தது. எல்லாரும் ரோடு ஃப்ரீயா இருந்ததா ஜம்முன்னு வந்துட்டேன். கவலைப்படாம. அவ்வளவுதான். தலைவலியில நேத்து கிளீன் பண்ண டிராயர் எல்லாம் எல்லா மாத்திரையும் தைரியமா தூக்கி வெளியே போட்டேன். இனிமே வராது நம்ம கொண்டு. அவ்வளவுதான். மாத்திரையினால குணமானதாக உலகத்துல யாருக்கும் வரலாறு கிடையாது. உலகத்துல மாத்திரை சாப்பிட்டு எனக்கு நோய் நல்லா ஆச்சுன்னு யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி ப்ரூவ் பண்ணா அது அலோபதிக்கு எதிரானது. அதாவது நான் சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு நல்லாயிடுச்சுன்னு சொன்னாவே அது அலோபதி எகென்ஸ்ட் தான் அலோபதி. என்னது? நோய் நல்லாக கூடாதுங்கிறது அலோபதி. என்னது? நோய் நல்லா கூடாதுன்னு அலோபதி. நல்லாயிடுச்சுன்னா அது அலோபதியே கிடையாது. நல்லாயிடுச்சுனாவே அலோபதியே கிடையாது. அதனாலதான் சக்கரை நோய் குணமாகறத அலோபதிக்காரன் ஏத்துக்க மாட்டாங்க. சக்கரை நோய் குணமாச்சுன்னு சொல்லி வச்சுங்க, அதெல்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. இந்த மருந்து மாத்திரை நோயின்னு யாராவது சொன்னாவே அப்படியே நம்ம பயிற்சி சேர்ந்ததுல இருந்து ரொம்ப அலர்ஜி ஆகுது ஐயா. அது கண்டுக்கிறதே இல்லை நானு. இனிமேல் யாரு நோய் வாய்ப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. அவன் தலையில் போய் சேட்ட போடா. கடுப்பா இருக்கு. எவன் செத்தா எனக்கு என்ன பாருங்க. எவன் நோய்வாய்ப்பட்டு செத்தா எனக்கு என்ன, எனக்கு நோய் வராம இருந்தா சரி அப்படிங்கறதோட நில்லுங்க. புரியுதா? ஏன்னா உங்களுக்கு வித்த கத்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்குற? உயிரை கொடுத்து வித்த கத்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா நான் 30 வருஷமா பண்ற பிராக்டிஸை நான் வந்து என்னுடைய திறமையாலும் என்னோட முயற்சியாலும் நான் அரைகுறையா கடைபிடிப்பதனாலும் ஏற்படும் நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வித்தகத்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து உங்களை எந்த மருந்தும் கொடுக்கறது இல்ல, மாத்திரை கொடுக்கறது இல்ல, ஒன்னும் கொடுக்கறது இல்ல. எல்லாம் இயற்கை சட்டத்தை திருப்பிடுறேன். ஐயா இது தவம் பண்ணி முக்தி போற அளவு நீங்க சிம்பிளா சொல்றீங்க. தவம் பண்ணா அவ்வளவு வருஷம் 12 வருஷம் ஆகுங்க. 10 நாள்ல வந்து முடிச்சு கொடுக்குறீங்க. பெரிய விஷயம். அதேதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. தபம் பண்ணி நீ கண்டுபிடிக்கிறதுல பிறந்த நாளே போயிரு. எதிரா தபம். அவன் கோயிலுக்கு போறது தவம் இருக்கிறோம். நாங்க இருக்கிறத தவம் இருக்கிற மாதிரிதான் ஐயா இப்போ. அதத்தான் வள்ளுவர் சொன்னாரு, பசித்தாகத்தை உலகத்திலே வந்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறத தவம் சொன்ன ஒரே ஆள் திருவள்ளுவர் தான். அதனாலதான் திருவள்ளுவர் நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன். பாருங்க, பின்னாடி திருவள்ளுவர் படம் எங்க பார்த்தாலும் திருவள்ளுவர் படம் இருந்துகிட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் இங்க கூட திருவள்ளுவர் படம், மேல கூட திருவள்ளுவர் படம் வச்சிருக்கேன். இந்த இடத்துல மேல திருவள்ளுவர் படம் வச்சிருக்கேன். ஏன்னா திருவள்ளுவர் தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லி காட்டுறது, தைரியமா சொல்றாரு. யாருடைய சார்பு இல்லாமல் எந்த மந்திரிக்கும் அவர் கவலைப்பட மாட்டார். எந்த மந்திரிக்கும் அவர் கவலைப்பட மாட்டார். எந்த அரசாங்கம் எந்த மந்திரியுமே அந்த காலத்துல திருக்குறள் வந்து மிகப்பெரிய தடையா இருந்தது. திருக்குறளை வந்து மதுரையில தான் வந்து அரங்கேற்றம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அரங்கேற்றம் பண்ணி வர்றதுக்குள்ள அவர் படாதபாடு பட்டு எந்த புலவனும் திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதான் சாபக்கேடு. நிறைய பேர் ஆப்போசிட் ஐயா. அவையார் தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, அவையார் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி பாண்டிய மட்ட பேசி கடைசியில தன்னுடைய அந்த மெய்ப்பொருள் மூலமாக பொற்றாமரையில் இருந்து அந்த வீரியத்தின் அடிப்படையில் மேலே வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத உண்மை. அப்ப எவ்வளவு தடை பாருங்க. அப்பெல்லாம் செக் பண்ணி அதை தான் பண்ணுவாங்க. உண்மையான இதா இருந்தா அந்த வீரியம், அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த எழுத்து, அந்த கருத்து, அந்த ஓலைச்சுவடியில் அந்த வைப்ரேஷன் எதிர்த்து அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அங்க இருக்கும். அதை எதிர்த்து தண்ணி எதிர்த்து மேல வருது அப்படின்னா எவ்வளவு பவர் இருக்கு. அதுக்கு அவ்வளவு பவரோட எழுதியிருக்காங்க. அதனால மேல வருது. இதெல்லாம் வந்து குவாண்டம் சயின்ஸ்ல சாத்தியம் தான். சும்மா மெட்டீரியல் சயின்ஸ்ல சாத்தியம் இல்ல. டிமெட்டீரியல் சயின்ஸ் அதுக்கு பேரு. அதாவது குவாண்டம் சயின்ஸ், புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல் அப்படியே மேல வந்துடும். அப்படி நிரூபிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கதையா இருக்கட்டும். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்லதை சுருக்கமா சொல்லுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேணும், கஷ்டப்பட்டு தான் செய்ய வேணுங்கிறது இல்லாம பூனா ஊதிட்டு போயிட்டாரு. அதான் ஒண்ணும் இல்லடா, இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு வினாடியில் செஞ்சுட்டு போலாம். அப்படி நான் சொல்றேன் பாருங்க.
6000 ஆண்டுகள் கழிப்பதை நான் ஒரு ஆண்டில் சுருக்கி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டான் தெரியுங்களா? ஏஐ வந்து இது பயங்கரமான கண்டுபிடிப்பு. இந்த இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லாங் கேப் வந்து நீங்க ஆட்டோ செகண்ட்ல நான் சொன்னேன், இந்த லாங் கேப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதை வந்து ஆட்டோ செகண்ட் வேகத்துல குறைச்சி நான் உடனே ட்ரிகர் கொடுத்து சர்ன்னு சுத்த வைக்கிறேன். அதாவது ஒரு வினாடிக்கு 1000 முறை சுத்த வைக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த கூல் அது அந்த என்ன ஹீட் இல்லாத எனர்ஜி வரும்னு சொன்னேன். அந்த ஹீட் இல்லாத எனர்ஜி வர்றப்ப அது சென்ட்ரல் இருந்து வருது. மற்றதுல வெளியிருந்து எனர்ஜி வரும் என்றது வந்து அந்த சென்ட்ரல் இருந்தே எனர்ஜி வரும். அதுதான் நியூட்ரோ புரோட்டோ எலக்ட்ரிசிட்டி. அதான் பேர் வச்சிருந்தேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் பண்ணுங்க. காலை மணி 7:30 மணிக்கு கூப்பிடுவோம். விரைவில் எல்லாத்துக்கும் குணமாக நான் விரும்புகிறேன். மீண்டும் காலையில பேசுறேன். பாரு, இன்னைக்கு பொதுவா தான் பேசியிருக்கேன். எந்த சப்ஜெக்ட் எதுவுமே தொடவே இல்லை. பொதுவாக ஏன்னா எல்லாரும் பேசுறோம், அவ்வளவுதான். திருப்பி என்ன பேசுறது? நாளைக்கு காலையில வர்றப்போ ஏதாவது ஒரு பின்னாடி பகுதியில் ஏதாவது ஒரு படிச்சுட்டு வாங்க. அதாவது 47, 46 அது மாதிரி பேசலாம். 47, 46 பேசலாம் காலையில. சரியா? 46, 47 அது அந்த பின்னாடி இருக்க ஒரு 3 பாடத்து படியாது. சின்ன 4 வரி தான் இருக்கு எல்லாமே. பின்னாடி பாடம் வந்து ஒரு 4 வரி 5 வரி அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. காலையில பத்தி பேசலாம். சரியா? அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.